That's amazing. Wow. How did you do that? Baby, shut up. ஒரு நிமிஷம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போ. தொழில் ரகசியம் சொல்லிட்டா அப்படி. ₹10,000. சூப்பர் பேபி. சரியான நேரத்தில் இதோட மதிப்பு பல லட்சம். பேபி பொடி. எந்த நேரம், எந்த இடம்? பழம் ரொம்ப அவசியம். சரி வாங்கிட்டு வரேன் நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளோதான் எனக்கு. நான் வணங்கண்ணா. மங்களா சார் அமிச்சார் தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணங்கண்ணா. என்னண்ணா மாட்டுரு? அசால்ட்டா, கிட்னாப்பா, இல்லை லேண்ட் மாட்டுறா? எல்லாம் அத்துப்படி. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்துடே. நான் மளிகை சாமான் ஜிம்முக்குலாம் போறேன்ப்பா. டேய் அப்படி நில்றா. அப்புறம் அந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிகளை சுட்டுடு. பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் சகன். நீ தான் ஜக்கா. டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃப்ளேவர் இங்க இருந்து ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்ல நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அதுல இருக்கிறவனை போய் பார்த்து அவன்கிட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த 3 பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்லை பண்ணுறோம். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. டேய் டத்தி முங்களா உன்ட என்னடா சொன்ன? நோ நீ ஒண்ணும் சொல்ல, சிக்னல் மட்டும் கொடுத்தா. டேய் என்னடா அத்தோ? தெய்வன சிக்னல் கொடுத்தா மட்டும் ஒத்தியா போய் மட்டை போட்டு வரீங்க. நான் சொன்ன மட்டும் ஏன்டா அவங்களா? யோ நீ வாயா. என்ன அர்த்தம்? நல்லா தூக்க சொல்றீங்க. பாருடா இன்னைக்கு வந்த பையன் இவனுக்கே சிக்னல் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா? ஏன்னா அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவை பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் ஊற்றி சாம்பிள் காட்டினேன். பொட்டாட்டி போய் கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கிலே இருக்கு. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம். ஆக்சிடென்ட் பண்ணாம, கோடு போடாம சேஃபா சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சயின்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சயின்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா, பயங்கர சயின்ஸ், பயங்கர சயின்ஸ். ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னு எனக்கு அல்லு இல்லைப்பா.
பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே, அட போப்பா நீ வேற. நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டு இருந்தாலும். ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசாக முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்கக்கூடாது. இதில் பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்மா. அத்த நோண்ட சொன்னால் நீ பெரிய வேலை மாட்டேன். சரிதான். ஹலோ. சொல்றடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்கில் ஜாயின் ஆகிட்டேன். எங்க சொன்னல தெய்வாண்ட. பெருசா? பெரிய வேலைடாடி. ₹1 கோடி ரூபாய் சரக்கு பார்த்துக்க, டெலிவரி பண்ணினுக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து. ஆமாம், கையில் இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ், ஆளுகள வயசாகுது, நைனாக்கி நல்லு விட்ற, வெறும் வாய்வு தாத்தானா? உங்களுக்குலாம் என் டேடி பற்றி தெரியாதுல்ல. அந்த காலத்துலேயே ரங்கநாதன் தெருவில் பலாப்பழத்தில் பலாதை வச்சு வித்துடுறா எங்கள் டேடி. அவர் பலான்னு விற்றா அது பலாப்பழம், பலான்னு விற்றா பலானது. அவ்வளோதானே. எங்க நேனா யாத்திரியல்ல, ஊடுடா போய் குல்ஃபி விற்று அத்த துண்டு குஜாதா இருக்க சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண வர்றான் எங்க நைனா. மிஸ்டர், வாழை மட்டத்தில் மட்டை சரக்க வாய்ப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சுகராக ஏற்று வர்றேன் எங்கள் டேடி. ஏய், பள்ளிக்குத்தாண்டா பாலேசி விற்று பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவங்களாண்டா பந்த கறந்த வர்றா எங்க நைனா. கூடுடா போய் மணி ஆட்டினு கெத்தா சொல்கிறேன். ஏய், பச்சை பையன் தானே அவங்க அப்பன். டேய் டாடி வச்சு என்ன நடக்கும் தெரியும்ல. டாடி டாடி. ஹலோ புத்தர், நான் வந்தேன்னு பார்த்துன்னுக்கிறேன், சைலண்ட்டாக வண்டி ஓட்டுனுக்கிறேன். இதெல்லாம் பேசு, அவங்க டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ், உன் நைனா என்ன பெரிய நைனாவா? என்ன பேச மாட்டேற? உங்கள் டாடி பேருண்ணா? சொல்லுங்க பாஸ், யார் உங்க நைனா? உங்கள் டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? அவனை விட டெரர் பீஸ்ரா எங்கள் அப்பன். எங்கள் அப்ப ஒரு பஸ் டிரைவர். காண்டூரில் காலைல 40 பேரை ஏற்றிக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூரில் அவங்கள இறக்குறதும் திரும்ப ஏற்றுறதும். இதையே 17 வருஷமா ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாத்தாம ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும். வீடு பஸ்ஸுன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்க அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மற்றவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுது இருப்பான். ஆனா எங்க அப்ப ஒரு கோக்குமாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்துல டப்புன்னு ரூட்டை மாத்தி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளே கிடக்கு சாவுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தனா எங்க அப்ப இல்லையே. பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எடுத்துன்னு ஹாயா போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிற்கிறத பார்த்தான். ஆனா அது சாதாரண கார் இல்லை. அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப் கிங் ரோலெக்ஸ் ஒருத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போகணும். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசை எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு, காசு, ஹீரோயின், இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் போயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளானை கெட்டதான் நினைச்சிக்கினான். அப்போலேருந்து தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்பன் அவ்வளோ பெரிய ஆதார் வெடியா? அப்போ இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை வச்சிருந்தது உங்க அப்பன்? அடங்கொய்யால